சுகாதார பணியாளர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வது குறித்து சுகாதார அமைச்சு கவலை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 2445 தாதியர்கள் வெளிநாடு செல்ல விண்ணப்பித்ததாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார் கூறியிருக்கின்றார். அவர்களில் 36 பேர் அரசு துறை பணியாளர்கள் ஆவர். இந்த பிரச்சினை தனியார் துறையிலும் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள மருத்துவமனைகளில் தாதியர்களுக்கு நிலவும் பற்றாக்குறை 2030 ஆண்டு வாக்கில் 60 விழுக்காட்டை எட்டக்கூடும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி ஏற்கனவே கூறியிருந்தார். அரசாங்கம் மற்றும் தனியார் துறைக்கிடையில் அணுக்கமான ஒத்துழைப்பு மேற்கொள்வதன் மூலம் நாட்டின் தாதியர் சேவைக்கான தேவையை அதிகரிக்க முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தாதிமை துறையில் இருக்கும் 6787 காலி இடங்களை நிரப்பும் பணிகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காக 20 மருத்துவ நிபுணர்களும் வேலையிலிருந்து விலகியிருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை 2013 மற்றும் 2023க்கு இடையில் ராஜினாமா செய்த 1991 மருத்துவ நிபுணர்களில் ஒரு விழுக்காடாகும். இங்கு வழங்கப்படுவதை விட வெளிநாடுகளில் கை நிறைய சம்பளம் கிடைப்பதே அவர்களின் அம்முடிவுக்கு முக்கிய காரணம் என அமைச்சர் கூறினார்.